நாத்து, என்னாச்சு உனக்கு? ஏன் அழுவுற? சிந்து, ஏமா தங்க அழுகுற? நாத்து, வாங்க நீ. ஏம்மா சிந்து, ஏன் இப்படி அழுகுற தேம்பி தேம்பி? என்ன கேட்ட நீ? நான் ஏன் அழுகுறேன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? திரும்பி திரும்பி அதே கேக்குறீங்க, தெரியாத மாதிரி. என்னன்னு சொன்னாதானே நாத்து தெரியும். இப்படி எல்லாரும் என் வாழ்க்கையோட விளையாண்டுட்டீங்களே. இவ்வளவு நாள் நான் யாரு அம்மான்னு நினைச்சேனோ அவங்க என் அம்மா இல்ல. சிந்துமா, போதும், யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். என்னடா தம்பி, இங்க எல்லாம் கூட்டமா நின்னு அழுதுட்டு இருக்காங்க? அட ஆமாப்பா, ஏதாச்சும் சீரியல் பார்த்துட்டு வந்து எல்லாரும் அழுகுறாங்களா இருக்கும். என் அம்மா அப்பா தான் என் உலகம்னு நான் இவ்வளோ நாளாக நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் என் அம்மா அப்பா எனக்கு சொந்தம் இல்லைன்னு இப்போ எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனி நான் இங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பா, அப்பா, இவ என்ன சொல்றா? சிந்து என்ன சொல்றா? எல்லாரும் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டிங்கல்ல. அண்ணி, என்னை ஃப்ரெண்டாக நினச்சி தான் நீங்கள் எல்லாமே பேசுவீங்க. அதனால தான் நான் என் வாழ்க்கையை பற்றி கூட உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுவேன். ஆனால் நீங்களே என் கூட எல்லாத்தையும் மறைச்சிட்டிங்கல்ல. நீங்களும் அவங்க பக்கம்தான் அண்ணி. நான் போகிறேன் எங்கேயாவது. சிந்து, அம்மாடி சிந்து, நீ இல்லாம என்னால. அண்ணி, எதே சாரு, அம்மா. டேய் தம்பி, அம்மாவை தூக்குடா, ஹாஸ்பிட்டல் கொண்டு போவோம். நர்ஸ், டாக்டர், இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல யாருமே இல்லையா? டேய், யாரையுமே காணாண்டா. வாடா, சாருக்கு ஏதாவது ஆயிருமானு பயமா இருக்கு ரொம்ப. வேற ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். சார் சார், என்ன சார் கத்தி கூப்பாடு போடுறீங்க? நர்ஸ் அம்மா, வந்துட்டீங்களா? என் மனைவி தான் இவ பேரு சாரு. கீழே விழுந்துட்டா நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு. இப்ப என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல. வந்தா உங்களுக்கு ஆனா அதுதான். லேபர் பேஷண்ட் எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்தோம் சார். கொஞ்சம் பாருங்க, ஒண்ணு இல்ல, ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டு வந்து பேஷண்ட்டை உள்ள கூட்டிட்டு போயிடுறோம். வார்ட் பாய். அழுகாதீங்கப்பா, அம்மாவுக்கு ஒன்னும் ஆகாது. அழுகாத சிந்து. எல்லாரையும் அழுகாதன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க உடைஞ்சிடாதீங்க. அம்மா அம்மா, நன்றி சொல்ல ஒரு என்னால முடியல சின்ன பொண்ணு. எங்க எங்க மனசு விட்டு அழுதுங்க. அத்தைக்கு ஒன்னும் ஆகாதுங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அழுக வந்து அழுதுருங்க, மனசுக்குள்ளே வச்சிருக்காதீங்க.